வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார். இப்போ அதிமுகவினுடைய போட்டி குழு என்று சொல்வதை சரியாக இருக்காது. அதிமுகவில் இருந்து குரல்கள் எழும்பி இருக்கிறது. அதில் வேலுமணி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொரோடாவுடைய அதாவது சட்டமன்ற கொரோடாவுடைய உத்தரவை 22 பேர் கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் மதிக்க தவறிவிட்டார். அதே போன்று இந்த 22 பேர் மீதும் கட்சி தாவல் தடை சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் என அதிமுகவில் இருந்து தான் ஒரு குரல் வந்திருக்கிறது. பிரிந்தவர்கள் என்று நான் பேச தயாராக இல்லை. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அதிமுக. இதுதான் கட்சியினுடைய பைலா, அடிப்படை விதி என்பதை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அவர்கள் இபிஎஸ் எடுத்துள்ள எந்த நடவடிக்கையும் செல்லாது, அது கட்சிக்கு புறம்பானது, அவர் கட்சிக்கு புறம்பாக நடந்து கொண்டார். இந்த ஒரு நீளமான கேள்வி எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு சட்டத்தரணியாக? கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க, எக்ஸ்தல பதிவில், வரலாறு காணாத அளவு கழகம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். கருத்து வேறுபாடு பல்வேறு நபர்களுக்குள்ளே நிலவுகிறது. வேண்டாத நிகழ்வுகள் எத்தனையோ நடந்துவிட்டது. கடந்த 8-9 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக வேண்டாத நிகழ்வுகள் நடந்து எல்லோரும் சிதறுண்டு கட்சி அப்படியே நாளடைவில் சேதாரத்தை சந்தித்து தேய்மானத்தை சந்தித்து கொண்டே வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பெங்களூர்லேருந்து திரும்பி வந்த பிறகும் கூட மனமாச்சரியங்கள்லாம் மாறும், கழகம் ஒன்றிணையும், யாரையும் கடுஞ்சொல் கொண்டு விமர்சிக்க கூடாது, தடிகுண்டு அடித்து ஒரு கனியை பழுக்க வைப்பது பயன் தராது என்று மிகுந்த பொறுமையோடு புத்தி சாதுரியத்தோடு ஆளுமை பண்போடு காத்திருந்தார்கள். ஆனால் கடந்த காலத்தில் என்னென்ன அக்கிரமங்கள், அநியாயங்கள், துரோகங்கள், வசை சொற்கள் இதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம நெடுக பார்த்து கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டு மக்களும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களும், கட்சிகளின் நிர்வாகிகளும் பார்த்து கொண்டு தான் வந்தார்கள். போனதெல்லாம் போகட்டும். இப்ப கடைசியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவினுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த வேலையை செய்தார்கள். வேறு வழி இல்லை. இப்ப பிரிந்து சென்றவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், கட்சியை விட்டு நீக்கி வைக்கப்பட்டவர்கள், கட்சியை விட்டு தாமாக பிரிந்து சென்றவர்கள் என்று எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர், இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு புது பொலிவுடன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த 2 பேர் கருத்து இருக்க முடியாது. அதுதான் வாக்கு சதவீதத்தினுடைய அந்த விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்ப இந்த நேரத்தில் இப்ப இதை ஒரு தமிழ்நாடு அரசியல் ஒரு மிகுந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நின்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரியான கபட நாடகங்களை இந்த அரசியல் களத்தில் சட்டமன்ற அவைக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் இப்ப எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி, அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலகத்தர்கள், பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் ஏதோ கிள்ளுக்கீரைகளை போல் இப்படி தூக்கி எறிவது என்பது, இந்த வேதனையை நம்ம எங்க போய் முறையிடுவது, அல்லது எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறியாமையை நம்ம எங்க போய் நொந்து கொள்வது? எல்லாம் தான் என்று நினைக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அமர்ந்திருந்த அந்த பொதுச் செயலாளர் நாற்காலியில் அமர்ந்து விட்டதுனாலேயே நீங்க புரட்சி தலைவராகவோ புரட்சி தலைவி அம்மாவாகவோ மாறிவிட முடியாது. ஒரு தலைவர் என்று சொன்னால் மக்களை போய் சந்திக்கும் பொழுது இயல்பாக ஈர்ப்பு வர வேண்டும். உங்களுக்கு கூடுகின்ற கூட்டம் எப்படி கூடுகிறது என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு மயக்கத்திலே ஏதோ என்னமோ எப்படி சொல்லுவதென்றே தெரியவில்லை, தானாக தான் ஒரு பெரிய தலைவர் என்று பாவித்துக் கொண்டு
இப்படி இவ்வளவு தோல்வியையும் சரிவையும் தேய்மானத்தையும் சந்தித்த பிறகும் கூட இப்படி ஒரு கண்மூடித்தனமாக செயல்படுவதை பார்த்து எப்படி இதை நாம் செரிமானம் செய்து கொண்டு மேற்கொண்டு நகர்வது என்று புரியாத நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க கூட கேட்டீங்க, 22 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் பக்கம் இருக்கக்கூடியவர். நீங்க பிளவு இல்லைன்னு சொல்றீங்க. நாம கட்சியினுடைய நலன் கருதி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இந்த கடுமையான சொற்களை எல்லாம் நெகட்டிவான சொற்கள் எதையும் சொல்லாம இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கட்சியினுடைய நிலைமை சந்தி சிரிக்கிறது. எப்படி பிளவு இல்லை என்று சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி யாருமே இல்லாத கவர்னர் மாளிகைக்கு போய் இந்த 25 பேர் மீது அவர் புகார் கொடுக்கிறார், அல்லது சபாநாயகர் கிட்ட கொடுத்த கடிதத்துக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்றார். 47 பேர் தனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு போலி ஆவணத்தை கொடுத்திருப்பதாக எஸ்பி வேலுமணி சொல்றார். எஸ்பி வேலுமணி மீண்டும் சபாநாயகரை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 22 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கு, வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல அறிகுறியை காட்டுதா? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடங்கி கடைக்கோடி தொண்டர்களும் சரி, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த கட்சி இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இப்படி இவர்கள் லாவணி பாடிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் புகார்களை வாரி இறைத்துக் கொண்டிருந்தால் இது எப்படி கரை சேரும் என்ற வேதனை மேலெழும்புகிறது. சரி, எல்லோரும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இல்ல, இப்போ நீங்கள் சொல்வதே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கட்சியிலிருந்து எங்களை நீக்க முடியாது, நீங்கள் வெளியே போன மாதிரி நீக்கிவிட்ட மாதிரியும், நீங்கள் ஏதோ அதிமுக என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த பைலா சட்டத்தின் அடிப்படையில் சட்டப்பிரிவு என்ன சொல்கிறது என்றால், த டிஸ்டன்ட் வாய்ஸ் வருது, அதாவது தோழர்களுக்கிடையே தொண்டர்களிடையே, அதற்காக கட்சியை விட்டு நீக்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்படி நீக்கப்பட வேண்டுமென்றால் உங்களை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். ரொம்ப தெளிவாக நான் சொன்னது அப்படித்தான், உங்களை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். 12 தோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள். அனைத்து மூத்த தலைவர்களும் காரணம் என்று வெளியேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கள்ள உறவு நீங்கள் வைத்தீர்கள், என் பிள்ளையின் மீது சத்தியம் செய்கிறேன். இப்படியெல்லாம் வெளியிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, இதை எப்படி சொல்ல போறீங்க பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த பைலாவின்படி, கரெக்ட், சட்டத்திட்ட அந்த நெறிமுறைகள் படி ஒருவரை நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாலும், டிஸ்பியூட் என்று வந்த பிறகு டிஸ்பியூட் எழுப்பியவரை பொறுப்புகளில் இருந்து நீக்குவது, கட்சியிலிருந்து நீக்குவது என்று எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அது நீதிமன்றத்திற்கோ அல்லது தேர்தல் கமிஷன்லயோ போய் நிற்கும். இந்த வழக்கு விவகாரங்களை பார்க்காத கட்சியா இது? இந்த வழக்குகளில் எல்லாம் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பெற்ற உத்தரவுனால இந்த கட்சிக்கு என்ன பலன், தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? கண்டிப்பா யார் பலன் அடைந்திருக்கிறாங்க? உங்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு நீங்க செய்யற அட்டூழியத்தை எல்லாம் தாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்திசைந்து, அதாவது ஒத்து ஊதி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தெருவில் நிக்கிறாங்க. எம்எல்ஏக்களாக இருக்கலாம். அதுல எஸ்பி வேலுமணி சொல்லக்கூடிய மாதிரி சட்டமன்ற கட்சி என்பது வேறு, அரசியல் கட்சி என்பது பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. வெரி குட். ரெண்டுக்கும் நீங்க முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. அவர்கள் தனியாக இயங்கலாம், இவர்கள் அவர்களை மீது புகார் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பலன்? இந்த கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்து, இதுல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள். டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி கண்டு இன்றைக்கு அவர் எடப்பாடியோடு நின்றாலும் அவரும் உள்ள வந்தாதான் இந்த கட்சியினுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு உருப்படியான ஒரு உருவத்தை பெற முடியும். அதிலையும் குறுக்குச்சால் ஓட்டுவதற்கு இன்றைக்கு பலர் துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி இந்த கட்சி இணையக்கூடாது, இந்த கட்சி இணையக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி செய்கிறது தான் சரி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கட்சி வலிமை பெற்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்கு, அதாவது இந்த கட்சி வலிமை பெறக்கூடாது என்றும் திமுகவுக்கு இதனால் பலன் இருக்கிறது என்று சொன்னால் பலனடைந்து விட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குறுக்குச்சால் ஓட்டிக்கொண்டு இந்த பழனிசாமியினுடைய அடாவடித்தனத்தை கண்டிக்கின்றவர்கள் மீது சேற்றை வாரி இறைக்கின்ற இந்த வேலையும் பார்த்து
இதுக்கெல்லாம் எப்படி எதிர்வினை புரிவது, என்ன செய்வது என்று தெரியாமல் தொண்டர்களை, கட்சியினுடைய விசுவாசிகளை நெருக்கடிக்கு தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? இதுக்கு ஒரே தீர்வு, கேக்குதுங்களா? கேக்குது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு, இன்றைக்கு எதிரெதிர் அணியிலே இருந்து லாவணி பாடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கட்சி ஒன்றிணைந்து விடக்கூடாது என்று குறுக்குச்சால் ஓட்டுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் மீண்டும் வலிமை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஆளுமைகளாக தலைநிமிர்ந்து நடமாட வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய சொல்படி கேட்டு இந்த கட்சி ஒருங்கிணைவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த ஸ்டேச்சருக்கு, அவர்களுடைய அந்த தகுதிக்கு இதைவிட இறங்கி இவர்களுக்கு என்ன தீர்வை கொடுக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ்பி வேலுமணி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்றத மீண்டும் 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 ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் வலியுறுத்துறார். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்ன உதாரணத்தை சொல்றாங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் கட்சியின் மனஸ்தாபத்தில் வெளியேறிய திரு எஸ்டி சோமசுந்தரம் அவர்களை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சந்தித்து ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவரை மீண்டும் கட்சிக்கு அழைத்து அவரை கட்சியிலே ஒன்றிணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கடைசி வரை அவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய கேபினெட்ல கூட இருந்து வேலையாற்றக்கூடிய அளவிற்கு கட்சி வலிமை பெற்றது. கண்டிப்பா. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசியாக இருந்து தலைவருடைய மறைவிற்கு பின்னால் ஜானகி அம்மையார் தான் வர வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது இருந்த ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமாக அப்போ கட்சி உடைப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆரம் வீரப்பன் கட்சி ஒன்றிணைந்த பிறகு, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிகமான ஒரு 20-29 தொகுதிகளிலே வென்ற பிறகு அந்த ஒருங்கிணைப்பு மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அதிலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் 91 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அதுல ஆரம் வீரப்பனையும் நீங்க கேபினெட்ல ஒரு அமைச்சராக போட வேண்டும் என்று சொல்லி எடுத்து சொல்லி அது கட்சிக்கு நல்லது என்று சொல்லி ஒரு பெரிய பெருந்தன்மையோடு அம்மா அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த கேபினெட் மாற்றி அமைக்கப்பட்டு ஆரம் வீரப்பன் வந்தார். அவரை அழைத்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பேசி அம்மா அவர்களுக்கும் ஆரம்பி அவர்களுக்கும் ஒரு நல்ல இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தலைமை பண்பு, இதுதான் கட்சி மீது விசுவாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய வேலை. அதையும் சொல்லி காமிச்சிட்டாங்க. நான் எல்லோருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவள், கோவித்துக் கொண்டு சென்றவர்களை மீண்டும் பொறுப்பிலே அமர்த்துகின்ற வேலையை நான் தலைவர் காலத்திலே அம்மா காலத்திலே செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு இதை புரிந்து கொள்வது ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று புரியும். இதையும் புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் போட்டால் இதற்கு என்ன முடிவு வரப்போகிறது என்பதை தெரியாமல் தொண்டர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். இல்ல, இது இந்த மாதிரியான குழப்பங்கள் இது உண்மையிலேயே தேவையில்லை. இது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரே ஒரு தனிநபருடைய பிடிவாதம், சுயநலம், அந்த அதிகாரத்திலிருந்து இறங்க மாட்டேன் என்கின்ற ஒரு ஆணவ போக்கு, இதெல்லாம் தான் காரணம். ஏன்னா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலை சரிவு என்பது இது உள்ளங்கை நெல்லிக்கனி. எதனால எஸ்பி வேலுமணியை சார்ந்தவர்கள் பொதுக்குழுவை கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி செய்த மாபெரும் பிழை, மாபெரும் குற்றம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக நீக்கி தனக்கு ஒத்திசைந்து, அதாவது ஒத்து ஊதக்கூடியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொண்டு எல்லோரையும் வெளியேற்றியதுதான். 2017 நடந்த இந்த கொடுமை மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை, மிக பெரும் ஆற்றல் மிக்க நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை, மாநில நிர்வாகிகளை, சாதாரண தொண்டர்களை, ஒன்றிய செயலாளர்களை நீக்கிக் கொண்டே வந்திருக்கிறார். அப்ப கட்சி எப்படி கிராஸ் ரூட் லெவல்ல எப்படி தலைத்து வளரும்? இவர் ஏதோ தன் கையிலே கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் என்கின்ற சர்வ அதிகாரமும் தன் கையில் இருக்கிறது என்று அந்த என்ன சொல்வது கண்மூடித்தனமாக இப்படி ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னால்
அந்த தவறை, அந்த குற்றத்தை நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும் கேட்கிறாங்க. இதை எங்கே போய் கேட்பது? அவர் யாரையும் சந்திப்பதில்லை. அவர் உறவினர்களை முன்னிறுத்தி இவர்களை எல்லாம் அண்ட விடாமல் அது மாதிரி ஒரு மாதிரி தன்னை கட்டிக் கொள்ளுகிறார். கட்சி விவகாரத்தை பழனிசாமியினுடைய உறவினர்களிடத்துல போய் முக்கியமான நிர்வாகிகள், நல்ல ஆற்றல் மிக்க தலைவர்கள் போய் அவர்களிடம் மன்றாடுவதற்கு எப்படி மனம் வரும்? அப்ப வேலை செய்யக்கூடிய ஆளுமைகளை, நல்ல நிர்வாகிகளை, தொண்டர்களை மதிக்க தெரியாமல் இவர் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? ரைட். நான் முதல்ல குறிப்பிட்டது போலதான் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகவோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக கிடையாது. தன்னை அந்த மாதிரி பாவித்துக் கொண்டு யாரையும் எளிதில் சந்திக்க விடாமல், வீட்டில் அடைத்துக் கொள்வது, யாரையும் சந்திக்க விடாமல் எடுத்தறிந்து பேசுவது, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் எப்படி கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்? சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, கட்சி தேய்மானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த குறைபாட்டை நாம் நீக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் இல்லாதவர் எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவே இவர்கள் அனைவரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய சொல்படி கேட்டு அவர் வகுத்து தருகின்ற திட்டத்தின்படி ஒருங்கிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினால்தான் இந்த கட்சிக்கு மறுவாழ்வு, விமோச்சனம் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.